அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லது சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பிடித்தமான இடத்துல அவனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து அவன் பொருத்தத்தோடு எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புனிதமான மாதம் ரஜப மாதத்துல எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த ரஜப மாதம் எப்படிப்பட்ட மாதம்னு சொன்னா, ரஜபு ஷஹருல்லா வ ஷாபான் ஷஹரி வ ரமதான் ஷஹரு உம்மதி. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ரஜப மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தக்கூடிய ஷாபான் என்னுடைய மாதம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ரமதான் என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு சஹாபி எந்திச்சு ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, நாயகமே மாமான கௌலிக்க ஃபி ஷஹருல்லா, நாயகமே நீங்க ரஜப அல்லாஹ்வுடைய மாதம் சொல்றீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க ஸல்லல்லாஹு கிட்ட. அப்போ ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், இந்த மாதத்துல தௌபா அதிகமா அல்லாஹ் ஏத்துக்கிறான், அதிகமா அல்லாஹ் மாஃபீஸ் செய்யறான். இந்த மாதத்துல யார் அல்லாஹ்வுடைய கட்டளை யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்க அல்லாஹ் அரவணைக்கிறான் என்பதாக ஒரு நீண்ட ஹதீஸ் சொல்றாங்க. கடைசியா இறுதியில் ஒன்று சொல்றாங்க, இந்த மாதத்துல ஜனாசத்துடைய கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் ஐயாமல் தஸ்ரீக்க ஐயாமல் ஜாஹிலியால அந்த காலத்துல பொம்பளை குழந்தை பிறந்தா உயிரோட குழி தோண்டி புதைச்சிருவாங்க. அப்ப அந்த குழந்தையெல்லாம் உயிரோடு இருந்து அரவணைச்சு வளர்த்தா என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜனாசத்துடைய தொழுதா அந்த மாதிரி அனாதையோட தலையில யார் தடவுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த அனாதை தடவும் போது அந்த கையில எவ்வளவு ரோமம் பட்டுச்சோ அந்த அளவுக்கு ரஹமத் செய்யறான். குடும்பத்தை யார் சேர்ந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் பரக்கா செய்யறான்னு சொல்லி நீண்ட ஹதீஸ் சொல்றாங்க. அது இறுதியில் ஒன்று சொல்றாங்க, இந்த ரஜப மாதத்துல யார் ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம மறுமையில ரஜபுன்னு ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆத்துல இருந்து தண்ணி அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொல்றாங்க. இப்ப ஒரு நோம்புன்னு சொல்றாங்க உலமாக்கள். அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும் போது அந்த ஒரு நோம்பு பிற 27 என்பதாக விளக்கம் தராங்க. அப்படி பிற 27 என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் மேராஜ் நடந்த இரவு, அதாவது இன்றைய இரவு. இப்ப முதல்ல அந்த ரஜபுல தண்ணி அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் சொல்றாங்க இல்லையா, ஏன் தண்ணி அவளை வரிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு மறுமையில தண்ணியை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அவ்வளவு தாகம் அடிக்கும். ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது அப்படின்னு எல்லாம் இயங்குவோம், தொண்டெல்லாம் காஞ்சி போய் நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒண்ணுமே முடியாது. ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா போதுன்ற நிலைமைக்கு நம்ம இருப்போம். இப்ப இந்த மாதத்துல யார் ஒரு நோன்பு வைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த ஆறு அல்லாஹ் கொடுத்துருவான். ரஜபன்ற ஆறு எவ்வளவு ஒன்றா முண்டு குடிச்சிக்கலாம். அந்த நன்மை வேணும்னு சொன்னா இந்த மாதத்துல ஒரு நோன்பு வைக்கலாம். அந்த நோன்பு இதுதான் என்பதாக உலமாக்கள் விளக்கம் தராங்க. அப்படி என்ன இந்த இரவுக்கு சிறப்பு அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மேராஜுக்கு அழைச்சிட்டு போனான். மேராஜுக்கு அழைச்சிட்டு எதுக்கு போனான்னு சொன்னா, அதுக்கு 3 காரணம் சொல்லுவாங்க. முதல் காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகர்ல போய் தாவா கொடுக்க போறாங்க. அங்க 10 நாள் ரொம்ப கடுமையாக தாக்கப்படுறாங்க. சொல்லாலையும் கல்லாலையும், அதாவது வாய் கூசுற காது கூசுற மாதிரி வார்த்தையெல்லாம் ஸல்லல்லாஹு சொல்லி திட்டுறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க, ரத்தெல்லாம் வழியுது. ஸல்லல்லாஹு அந்த ஊரை விட்டு ஓடி வராங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கடுமையான ஒரு நேரம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அபூ தாலிப் அவங்க பெரிய தந்தை அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அது மேலும் அடிக்கு மேல் அடி வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது. அபூ தாலிப் தான் சின்ன வயசுல போட்டி நல்லா மக மாதிரி போட்டி வளர்த்துட்டு வராங்க. அவங்க மௌத்தா போனோடனே இன்னும் ரொம்ப பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு, கை உடைஞ்ச மாதிரி ஆகி போயிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி அடுத்த 3ஆம் நாள் மனைவி மௌத்தா போயிட்டாங்க. ஹதீஜா 25 வருஷம் கூடவே இந்த ஹதீஜாவும் மௌத்தா போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு ஸல்லல்லாஹு ஆகி போயிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஒரு தடவை துன்பம் வரலாம், பட்ட காலிலே படுன மாதிரி சும்மா அவங்க துன்பம் வந்துட்டே இருக்குது. தாயிஃப் நகர்ல அந்த துயரத்திலேருந்து இன்னும் ஸல்லல்லாஹு மீண்டு வரல. அதுக்குள்ளே பெரிய தந்தை மௌத்தா போயிட்டாங்க. அதாவது தந்தைன்னு சொல்லக்கூட அந்த ஸ்தானத்துல இருந்தவங்க மௌத்தா போயிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்க சமயத்துல மனைவி மௌத்தா போயிட்டாங்க. 3 துயரம். ஸல்லல்லாஹு இதுக்கப்புறம் வாழ்க்கையே நமக்கு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ண சமயத்தை தான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி மேராஜ் கூட்டிட்டு வர சொல்றாங்க. மேராஜ்னு சொன்னா ஏணி படின்னு அர்த்தம். மேராஜுக்கு ஏணி படின்னு அர்த்தம். சரி, எதுக்கு மேராஜ்? ஸல்லல்லாஹு மேராஜ் கூட்டிட்டு வராங்க. அந்த மேராஜ் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அதற்கு தெளிவா சொன்னாங்க. நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். ஸல்லல்லாஹு பைத்துல் ஹராம், அதாவது மக்கால இருந்து காபத்துல்லா இருக்கு இல்லையா, அங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா வராங்க. வர வழியே சில அதிசயங்கள்லாம் பாக்குறாங்க.
அதுக்கப்புறம் பைத்துல் முகத்தஸ்ல தன்னுடைய வந்த அந்த வாகனம், அந்த வாகனத்துக்கு பேர் புராக் அப்படின்னு சொல்லுவாங்க. புராக் எப்படி இருக்குன்னு சொன்னா, அதுல கால் வந்து ஒட்டகத்தோட கால் மாதிரி இருக்கும், உடம்பு மனிதனோட உடம்பு மாதிரி இருக்கும், தலை குதிரை மாதிரி இருந்துச்சான். அந்த வாகனம் வேற யாருக்கும் அந்த பிரயாணம் செய்ய அனுமதி கிடையாது. அந்த வாகனம் வேற யாருக்குமே உபயோகப்படுத்துறது கிடையாது. சலாசம் மட்டும் அந்த புராக்க வாகனத்துல போனாங்க. அதோட ஒரு எட்டு இங்க வச்சுன்னு சொன்னா, இன்னொரு எட்டு கண்ணுக்கு எட்டின தூரம் நம்ம பார்வை எங்க மறையுமோ அங்கதான் எட்டு வைக்கும். அதாவது மின்னல் வெட்டுற தூரத்துல அவ்வளோ ஸ்பீடா போகும் புராக் வாகனம். அந்த வாகனத்தை சலா செஞ்சு பிரயாணம் செய்யறாங்க. போய் பைத்துல் முகத்தஸ்ல போறாங்க. போய் புராக் வாகனத்தை கட்டுறாங்க. கட்டி முடிச்சு எல்லா நபிமாரும் சங்கம், எல்லா நபிமாரும் ரூஹு, இது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எத்தனை நபி வந்தாங்களோ அத்தனை நபி அங்க ஒன்று கூடி நிக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க. எல்லா நபிக்கும் சல்லல்லாஹு தொழுக வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்றாங்க, சல்லல்லாஹு தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்ச பிறகு அல்லாஹ் தஆலா மேராஜ், அதாவது விண்ணுலக பயணத்துக்கு, இது வரைக்கும் நடந்தது தரைவழி பயணம், இதுக்கு பேர் இஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காபத்துல்லால இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனதுக்கு பேர் இஸ்ரா. இந்த இஸ்ரா நிகழ்ச்சி யார் மறுக்கிறாங்களோ அவர் காஃபிர் ஆயிடுவார். இஸ்ரான்னா நடக்கலைங்க, அது சும்மாங்க கட்டுக்கதை அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவன் காஃபிர் ஆயிடுவான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரா சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. என்னுடைய அடியான நான் காபத்துல்லால இருந்து பைத்துல் முகத்தஸ் கூட்டிட்டு போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எனவே அந்த இஸ்ராவை மறுத்தா குர்ஆன் ஆயத்தை மறுக்கிற மாதிரி, அதனால காஃபிரா போயிடுவான். இந்த பைத்துல் முகத்தஸ் சலாசம் அல்லாஹை பார்க்க வானத்துக்கு போனாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் மேஹராஜ். இந்த மேஹராஜ் யாரு இல்லைன்னு சொல்றாங்களோ அவன் ஃபாசிக், பாவியா போயிடுவான். காஃபிராக மாட்டான், நான் பாவியா போயிடுவான். ஏன்னா அது ஹதீஸ் என்பதாக உலமாக்கள் விளக்கம் தராங்க. இப்போ இந்த மேஹராஜுக்கு போறாங்க. போற வழியில 7 வானத்தை கடந்து போறாங்க. 7 வானத்துக்கு அப்புறம் சலா அல்லாஹ்ட்ட போய் தொழுகையை கடமையாக்கி வாங்கிட்டு வராங்க. அல்லாஹ் தஆலா 50 வக்து தொழுகை கொடுக்குறான். 50 வக்து வாங்கிட்டு வராங்க. ஏன் அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத் என்னன்னு சொன்னா, ஒரு துன்பத்துக்கு பிறகு ஒரு இன்பம் தரும். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, அதாவது துன்பம் நடந்துச்சா உடனே அல்லாஹ் இன்பத்தை கொடுத்துருவான். 3 துன்பம் நடந்துச்சு, அதை விட பெரிய இன்பத்தை அல்லாஹ் தன்னுடைய பார்க்கக்கூடிய தரிசனத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பல தடவை கேட்டாங்க, எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொல்லி அல்லாஹ் மூசாக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கல. நான் சலாசம் கேட்காதவனே அந்த வாய்ப்பை கொடுத்துட்டான். என்னை வந்து பாருன்னு சொல்லி அல்லாஹ்வா கூட்டிட்டு போறான். முதல்ல தாவா அழைப்பு என்பது 3 வகைப்படும். முதல் வகை நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றது, வந்துருன்னு சொன்னா இது முதல் வகை. 2வது வகை நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றது, இது 2வது. 3வது வகை கையோட கூட்டிட்டு போகுது, வந்தே தீரலாம் கையோட. இதுதான் 3வது வகை தான் சல்லாசம் அல்லாஹ் கொடுத்தான், கையோட கூட்டிட்டு போனான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தொழுகை வாங்கிட்டு வராங்க. வர வழியில 6வது வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறாங்க. 50 வக்த தொழுகை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 5 வக்த வாங்கிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 வக்து வாங்கிட்டு வரதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, நாயகமே இந்த 5 வக்துகளும் உம்மத்து தொழுக மாட்டாங்க, இன்னும் குறை என்பதாக சொல்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 5 மேல குறையதுக்கு நான் வெக்கப்படுறேன் என்பதாக சொல்றாங்க. ஆனா 5 கூட தொழுகாம நம்ம இருக்கிறோமே, நம்ம என்னைக்குன்னா வெக்கப்பட்டிருக்குமா? 5 தொழுகை குறைக்கிறதுக்கு சலாசம் வைக்கப்பட்டிருக்காங்க, 5 கூட தொழாம உட்காந்து இருக்கிறோம். நம்ம என்னைக்குன்னா வெக்கப்பட்டிருக்குமா? கை செலுத்தப்பட்டிருக்குமா? இல்ல, கிடையவே கிடையாது. தொழுகை தானே அப்படின்னு அசால்ட்டா போயிடுச்சு. தொழுகை யார் வீணாக்குறாங்களோ அல்லாஹ் கடுமையான தண்டனை தருவான். மறுமையில தலைமையில பெரிய பாறாங்கள் தூக்கி போடப்படும், தலை சுக்குநூறா செதறி போகும். திரும்ப அந்த கல் எடுத்து வரதுக்கு திரும்ப தலை ஒண்ணு சேர்ந்துரும் என்பதாக ஹதீஸ்ல வருது. இது யாருக்கும் சொன்னா, யார் தொழுகையை விட்டாங்களோ, யார் தொழுகைய ஒரு கண்டுக்காம ஒரு அசால்ட்டா கண்ணியம் தராம தொழுகையை பாலாக்குறாங்க, அவங்களுக்கு இது தண்டனை என்பதாக ஹதீஸ்ல வருது. அந்த அளவுக்கு தொழுகைக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்தும் நம்ம தொழுகையை தொழுகாம இருக்கோம்னு சொன்னா நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறாங்க, 50 வக்து வேணா, நான் இனிமே படிப்படியா குறைங்கன்னு சொல்லி ஹதீஸ் விளக்கம் தராங்க. மூசா நினைச்சிருந்தா ஒரே தடவை 5 கூட வேணாம், ஒரு 2-3 குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க சொல்றாங்க. ஏன் அப்படி மூசா சொன்னாங்க? இப்ப மூசா ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, மூசாவுக்கு ஒரு ஆசையா, நம்ம அல்லாஹ்வை தான் பார்க்க முடியல, இப்போ கலெக்டரை பார்க்க போறோம், கலெக்டரை பார்க்கவே முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? கலெக்டர் அடுத்த யாரு இருக்கா? பிஏ இருக்காங்க இல்லையா, பிஏவை கட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பிஏவை கட் பண்ணா கலெக்டர் நம்ம கைக்கு வந்து பிஏவை கட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மூசா நினைக்கிறாங்களா, அல்லாஹ்வை தான் நம்ம பார்க்க முடியல, அல்லாஹ் பார்த்த ரசூலை பார்த்தலாம்னு சொல்லி திரும்ப அல்லாஹ் பார்த்துட்டு வராங்க. அந்த கண்ணை மூசா நேரடியா பாக்குறாங்க. இந்த ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. அல்லாஹ் பார்க்க முடியாத ஆசைய அல்லாஹ் பார்த்த நபியை கொண்டு தீர்த்துக்கிட்டாங்க. இப்ப மூசாவுக்கு தெரியுது 50 வக்து தொழ மாட்டாங்கன்னு, நம்ம சலாசம் தெரியாதா? நம்ம உம்மத்து 5 வக்து தொழுமான சலாசம் தெரியும். ஏன் திரும்ப மூசா சொல்ல கேட்டு திரும்ப போய் குறைச்சு வரலாங்க சொன்னா, சலலாசம் ஒரு ஆசையா. அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே 50 வக்து வாங்கிட்டு அல்லையா அல்லாஹ் 50 வக்து தொழ மாட்டான், கொஞ்சம் குறைச்சு கூட அல்லாஹ் குறைச்சு கொடுத்துருவாங்க கண்டிப்பா. ஏன் திரும்ப போனாங்கன்னா, சல்லல்லாஹு ஒரு ஆசை, திரும்ப அல்லாஹ் போய் பார்க்கலாம். ஒரு தடவை கேட்டு வாங்கிட்டு வந்தா குறைச்சிட்டு அல்லாஹ் மொத்தமா குறைச்சிடுவான். அது வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா குறைமா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா போய் குறைக்கிற சாக்கில கொஞ்சம் போய் பார்த்துட்டு வராங்க அல்லாஹ் தஆலா. அந்த அளவுக்கு அல்லாஹ் ருசிச்சு சல்லல்லாஹு முதல் கொண்டு மூசா வந்து ரசிச்சு வாழ்ந்தாங்க. ஆக அல்லாஹ்வை நம்ம முதல்ல அறியணும். மேராஜ் நோக்கமே அதுதான்.
அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, அல்லாஹ் மிகப்பெரியவன். நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறது அல்லாஹ் அசால்ட்டா முடிச்சிருவான். அல்லாஹ் குன் ஃபயகுன், நான் ஆகுன்னு சொன்னா ஆகிடும். எனக்கு அல்லாஹ் பெரிய, அல்லாஹ் நம்ம மாதிரி அல்லாஹ் கஞ்சம் கிடையாது, சோம்பேறி கிடையாது, ஒன்றும் இல்லாதவன் கிடையாது, பெரிய கொடைவள்ளல். அல்லாஹ் கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது அல்லாஹ். இந்த மேஹராஜ் இரவு சக்தி வாய்ந்த இரவு, அல்லாஹ் நம்ம கொடுத்த கிஃப்ட் தொழுகை மூலயமாக இந்த மேஹராஜை உயிர்ப்பிக்கிறோம், அதிகமா அமல் செய்யறோம், துவா செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா நோன்பு வைங்க. யார் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ் பொறுத்ததுக்காக வேண்டி ஒரு நோன்பு வைக்கிறாங்களோ அல்லாஹ் நரகத்தை அவங்களுக்கு ஹராமாக்கிறோம். அந்த அடிப்படையில நாளைக்கு நோன்பு வைங்க. அல்லாஹ் 5 வக்து தொழக்கூடிய தௌஃபீக் நம்ம அனைவருக்கும் தரலாம். ஏன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாபுத் ரப்பக்க அத்தா யஅதியக்கல் யகீன், மௌத் வர வரைக்கும் தொழுகை விடுறது யாருக்குமே அனுமதி கிடையாது. ஜகாத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். ஹஜ்ஜி ஆயில ஒரு தடவை செஞ்சா போதும், ஹஜ்ஜி கடமை நிறைவேறிடும். நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை 30 நாள் நோன்பு நோட்டா போதும். ஆனா தொழுகை அப்படி கிடையாது. தொழுகை கடைசி வரைக்கும் மௌத்தா பிறகு தொழுதுட்டே இருக்கும். அல்லாஹ் தொழுகைக்கு மட்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை, விடுறத வாய்ப்பே கொடுக்குது. அதனால அல்லாஹ் சொன்ன மாதிரி மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய நசீபை வல்லாஹ் வரைக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.